ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமரன் படத்தோட 100 டேஸ் செலிப்ரேஷனுக்காக இப்போ வந்து ஒரு நியூ போஸ்டர் படக்குள்ள வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 100 டேஸ் செலிப்ரேஷனை பற்றி அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த போஸ்டர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அமரன் வந்து நம்ம ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் லீடோட ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 100 டேஸ் செலிப்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. குறிப்பாக இந்த படம் வந்து நம்ம ராஜ்கமல் ஃபிலிம் வந்திருந்தது. குறிப்பாக கமலுக்கு வந்து இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் வெற்றியை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஒரு சூப்பரான ஜேர்னி அமைச்சு கொடுத்த எல்லா ஆடியன்ஸுக்கும் நன்றின்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரி படம் வந்து ஹிட் ஆகிறதுனால தமிழ் சினிமாவோட க்ரோத்தும் சரி, அதே மாதிரி இந்த ஆக்ட்ரஸோட க்ரோத்தும் வந்து வளரும். ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு படம் வந்து எப்போ வந்து ஒரு சக்ஸஸை ஏற்படுத்துதோ அப்போ தான் வந்து அந்த சினிமாவோட இண்டஸ்ட்ரியே வந்து வளரும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் படமாக இருந்திருக்கு. இந்த படம் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜ் அவர்களோட உண்மையான ஸ்டோரி. அவரோட ஸ்டோரியை அப்படியே வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து உணர்வுபூர்வமாக நடிச்சனால தான் இந்த படம் வந்து வேறு லெவல் ஹிட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தை வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும். இப்போ இந்த போஸ்டரே வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.